கேடிபி ஃப்ரீ ட்ரெய்னிங் சீரீஸில் இது பார்ட் நம்பர் 3. பார்ட் 1ம் 2வும் பார்க்காதவங்க ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் எப்படி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, இன்டீரியர் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 3ல் வந்து எப்படி வந்து ஒரு கவர் க்ரியேட் பண்ணணும் கேன்வாவில், அதே மாதிரி அந்த புக்கை வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு அனதர் எபிசோடின் சேமிப்பு அவசியம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன புக்கு போட போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற புக். இப்போ வந்து ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்குறாங்க புதுசாக, அடல்ட்டோ இல்லாட்டி கிட்ஸோ வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த கேரக்டர்ஸை வந்து எழுதி பார்க்குறதுக்கான ஒரு புக் இது. நான் வந்து இப்போ வந்து இதுக்கான இன்டீரியர் வந்து பவர் பாயிண்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2ல் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ரிவ்யூஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் போடுறது, அது எல்லாமே இந்த புக்கில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுக்காக எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு பிலாங்ஸ் டு பேஜும் அதே மாதிரி இன்டீரியர் வந்து ஒரு 120 பக்கமும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் பவர் பாயிண்டில். இன்றைக்கி இந்த புக்கை தான் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து டைட்டிலும் சப்டைட்டிலும் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து கவர் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து கவரில் இருக்கிற எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து டைட்டிலில் வச்சுருக்கணும். மீனிங் டைட்டிலில் இருக்கிறது கவரில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு அதே டைட்டில் அதே வேர்ட்ஸை தான் வந்து நம்ம வந்து கவரில் வைக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், அதுக்கப்புறம் சப்டைட்டில் ரெண்டுமே இருக்கணும். அது வந்து கீவேர்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து அந்த 2 இடத்துலையும் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ இப்போ என்னுடைய புக்கோட டைட்டில் வந்து ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக் அப்படின்றது தான் என்னுடைய டைட்டில். அதுக்கு நான் வந்து ஒரு ரிசர்ச் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஸ்கோர் நல்லாவே இருக்குது. பட் இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து ரொம்ப விற்காது அப்படின்றத முதலே நம்ம புரிஞ்சுட்டு தான் போட போகிறோம். ஏன்னா வந்து உள்ள இன்டீரியரே இல்லாத புக்கில் வந்து அட்டைப்படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலொழிய விற்கிறது கஷ்டம். பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்காக இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக் அப்படின்றது வந்து என்னோட டைட்டில். அதுதான் என்னோடய கீவேர்டு, அதுதான் டைட்டில். அதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சப்டைட்டிலுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சப்டைட்டிலுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுவேன் யூஸ்வலாக நான் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. டைட்டில்லையும் சப்டைட்டில்லையும் வந்து எந்த ஒரு கீவேர்டுமே வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப இருந்துச்சு அப்படின்னா அமேசான் வந்து அந்த புக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை சர்ச் பண்ணேன். அது வந்து ஜாப்பனீஸ் வேர்டு போல். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்லாம் எனக்கு தெரில. பட் வந்து இது வந்து அப்புறமா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து ஜாப்பனீஸ் ரைட்டிங், மேனுஸ்கிரிப்ட் பேப்பர், இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற புக்கில் இருந்து நான் என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இது கென்கோ யோஷியா, அது கண்டிப்பாக தப்பான ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ அது யூஸ் பண்ணுறாங்க. காஞ்சின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஹிராகானா, கட்டாகானா, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸில் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சி வந்து சப்டைட்டில் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, லார்ஜ் அந்த அந்த கென்கோ யோஷி புக் வித் காஞ்சி பேப்பர் அப்படின்றது மட்டும் நான் சப்டைட்டிலாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கம்மியான கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. பட் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. மற்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக் அண்ட் கீவேர்ட்ஸில் புக்கை அப்லோட் பண்ணுறப்ப நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கீவேர்டையும் டைட்டிலும் சப்டைட்டிலும் வந்து டைட்டில் வந்து என்னுடைய என்ன கீவேர்டுக்கு நான் வந்து ரிசர்ச் பண்ணினோ அதை அப்படியே டைட்டிலாக வச்சுப்பேன். சப்டைட்டிலுக்கு கீழே வந்து இவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்து எந்த ஆர்டரில் கொடுத்தா ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குமோ அந்த கீவேர்ட்ஸை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ChatGPT மாதிரி வந்து ஏஐ டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து யூஸ்வலாக நான் வந்து ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நானே தான் வந்து ஒரு லார்ஜ்ன்ற வேர்டு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். இந்த கென்கோ யோஷி அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டு நோட் புக்குன்றது ஏற்கனவே நம்மளோட டைட்டிலில் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணல. இவங்க வந்து காஞ்சி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஜாப்பனீஸ் நம்மளோட டைட்டில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணல. காஞ்சின்ற வேர்டு எடுத்திருக்கேன். மேனுஸ்கிரிப்ட் பேப்பர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஹிராகானா அண்ட் கட்டாகானாவே நம்ம யூஸ் பண்ணலாம் சப்டைட்டிலில். பட் நான் வந்து இதை வந்து 7 என் பேக் அண்ட், ஏன்னா ரொம்ப சப்டைட்டில் நீளமாக இருந்தாலும் ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் யூசர்ஸ்க்கு.
அதனால வந்து இந்த 2 வேர்டையும் வந்து என்னுடைய 7 பேக் அண்ட் கீவேர்ட் அப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டைட்டிலும் சப்டைட்டிலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு கவர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டைமென்ஷன் வந்து நமக்கு தெரியணும். ஸோ கூகுளில் போயிட்டு அமேசான் கேடிபி புக் கவர் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி கவர் கால்குலேட்டர் ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கவர் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து நம்மளுடைய புக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். இப்போ பேப்பர் பேக் புக் தான் நம்ம போடுறோம். இன்டீரியர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட போகிறோம். பேப்பர் டைப் வந்து ஒயிட் பேப்பர். அதே மாதிரி ரீடிங் டைரெக்ஷன் வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுவோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன்ச்சில் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன வந்து 8.5 × 11 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கொடுத்துட்டு பேஜ் கவுண்ட் வந்து 123 பேஜஸ் கொடுத்துருந்தேன். ஸோ கால்குலேட் டிமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா 17.527 அண்ட் 11.25 இருக்கணும். வித்து வந்து 17.527 அண்ட் ஹைட் வந்து 11.25 இருக்கணும். இந்த டைமென்ஷனில் தான் நம்ம வந்து புக்கு கவர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்வா போயிட்டு இது வந்து கேன்வா. இதில் நம்ம வந்து கஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு சைஸை வந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த கஸ்டம் சைஸில் போயிட்டு இங்கே வந்து இன்ச்சஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 17.527 அதுதான் வந்து வித்து இருக்கணும். அதை காப்பி பண்ணிவிட்டு கேன்வாவில் போய் அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹைட் வந்து 11.25 இருக்கணும். அதையும் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து புது டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய கேன்வாஸ். இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போ நமக்கு பிக்சர்ஸ்லாம் வேணும் இல்லையா க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா நான் கேன்வாலேருந்து எந்த ஒரு பிக்சர்ஸுமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். இதில் இருக்கிற அந்த பேசிக் எலமெண்ட் ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. இந்த ஸ்கொயர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வராது. பட் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுக்கிறேன். அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜாப்பனீஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறையா வந்து வரும். அந்த வர்றதில் நான் வந்து தேடி யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே வந்து ஏஐ க்ரியேட் பண்ணுறதா ரொம்ப இருக்குது. ஸோ நம்ம அமேசானில் அப்லோட் பண்ணுறப்ப ஏஐ க்ரியேட் பண்ணியிருந்தால் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணி எந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோன்றதை சொல்லணும். ஆனால் வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணுறப்ப எங்கேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஏதோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாததுனால எனக்கு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் எய்தர் நீங்கள் வந்து ஏஐ ஜென்ரேட்டர் நீங்களே வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொவைடட் அது வந்து ஒரு ஹேண்ட் ட்ரானோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஜாப்பன் அவங்க காடஸோட ரிலேட்டட்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே கேன்வாவில் வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே வந்து அந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த லேடியை வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுவும் வந்து க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேயே தான் டவுன்லோட் பண்ணேன். ஓகே, இப்போ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து வச்சு நான் வந்து இந்த புக்கு கவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்லோட் பண்ணது தான், க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இவங்களும் அங்கேருந்து அப்லோட் பண்ணது தான். இதுவும் அதே இது தான். அதில் வந்து நிறையா பிக்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ புக்கு கவர் டிசைன் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. அதில் வந்து இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து பேக் சைடு வந்து ஒரு பிக்சர் மட்டும் வச்சுருக்கேன். புக்கு கவர் வந்து எப்போயுமே கலரில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ வந்து அடுத்து வந்து இது வந்து ஸ்பைனு. இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் எலமெண்ட் தான்
அதை வந்து இங்கே வச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஹைட்டை வந்து பெருசாக்கிட்டு இதை வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வந்திருப்பேன். இதை பொசிஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். கேன்வா டியூட்டோரியல்ஸ் நிறையா யூடியூப்பில் ஏற்கனவே இருக்கும், நீங்கள் அதை எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து இங்கே கொடுத்துருக்குற அந்த கலர்லேயே தான் வந்து நான் போடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் புக் கவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். புக்கு கவர் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப நிறைய டைம் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு மெயின். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்க்குறப்ப இது பண்ணுவாங்க. இந்த புக்கு கவரே வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணலாம். பட் வந்து இந்த அளவுக்கு நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதுதான் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, டைட்டில் போட்டிருக்கோம்ல, ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக். இதுதான் நம்மளுடைய மெயின் கீவேர்டு. இதுதான் வந்து நம்மளுடைய டைட்டிலில் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய புக்கு கவரில் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து இங்கே வந்து போட்டேன். இது வந்து என்னுடைய சப்டைட்டில். ஸோ டைட்டிலும் சப்டைட்டிலும் உங்களுடைய கவரில் வந்து கண்டிப்பாக வந்து இருந்தாகணும். ஸோ இந்த சப்டைட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல கீழே எங்கேயாவது போடலாம். ஒரு செகண்ட் இருங்க, நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 90 டிகிரிக்கு அதை ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய சப்டைட்டில். இதை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இதை தான் நான் வந்து அந்த இதில் போய் பார்த்துட்டு வந்தேன். எ லார்ஜ் கென்கோ யோஷி புக் வித் காஞ்சி பேப்பர் அப்படின்றது என்னுடைய சப்டைட்டில். இந்த சப்டைட்டிலும் எங்கேயாவது வந்து இந்த புக்கு கவரில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் எங்கே கொடுத்தாலும் வந்து இந்த கவருக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று இவங்களை எல்லாத்தையும் வந்து ரொம்ப சின்னதாக்கிட்டு இதை வந்து இங்கே கீழேயே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்டைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே இந்த ஸ்பைனில் வந்து கொடுக்கலாம். இந்த எய்தர் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். ஃப்ரண்ட் பேஜில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஸ்பைனில் இருக்கணும். நான் வந்து ஸ்பைனில் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸ்பைனில் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். ஏன்னா ஸ்பைனுன்றது அந்த புக்கு கவர் மூடுற இடம் இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து எய்தர் 9 சைஸ் 9 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 பேரையும் 2 பிக்சர் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எடுக்கிற பிக்சர்ஸை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுங்கள். நான் வந்து மல்டிபிள் பிக்சர்ஸை வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே கூட வச்சிடலாம். கொண்டு வந்து இந்த பேப்பர் இந்த இடத்துல கூட வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் கவர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கவரில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து காப்பிரைட் இருக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து விற்கிறதுக்கு நெட்லேருந்து எடுக்கிற பிக்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கூகுள்லேருந்து இருக்கிற இமேஜஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இமேஜுக்கு வந்து காப்பிரைட் இருக்கணும். நான் வந்து கேன்வாவில் வந்து இருந்து எந்த ஒரு இமேஜும் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் கேன்வாவில் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை இந்த இமேஜை வந்து நான் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணல. 2-3 ஆப்ஜெக்டை வந்து சேர்த்து ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இங்கே வச்சு இவங்க 3 பேரையும் வந்து இங்கே வச்சு மல்டிபிளாக வந்து அவங்கள க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அப்படியே வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. இந்த இமேஜை வந்து எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வேறு இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இப்போதைக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஜஸ்ட்டு 3 இமேஜை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கவரை வந்து ரொம்ப டைம் எடுத்து நிதானமாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு என்கிட்ட இப்போ வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ பிடிஎஃபாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க நம்ம டிஜிட்டல் யூஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக. ஆனால் நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கேன்வாவில் மெம்பர்ஷிப் இருக்கணும். நான் வந்து மெம்பர்ஷிப் எடுக்கலை. ஸோ யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம் இந்த RGBயே போட்டாலும் வந்து புக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து RGB பெஸ்ட் ஃபார் டிஜிட்டல் யூஸ்ன்றதே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிடுவேன். இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம இன்டீரியர் க்ரியேட் பண்ணிட்டோம்.
டைட்டில் சப்டைட்டில் என்ன வைக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து புக்கை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கேடிபிக்கு வந்து வந்துட்டேன். இங்கே வந்துட்டு க்ரியேட் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் பேப்பர் பேக் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷே இருக்கட்டும். சப்டைட்டிலும் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டைட்டில் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபுல் கீவேர்ட். சப்டைட்டில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நம்ம வந்து புக்கோட கவர்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து கவரில் அப்படியே மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைட்டிலும் சப்டைட்டிலும் காட்டினேன். ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கேரக்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கீவேர்டை வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட் புக்கு வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத தான் நம்ம சொல்லணுமே தவிர இது ஒரு 2 லொக்கேஷனையும் வந்து கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அமேசானில் ரிஜெக்ட் ஆகும். இப்போ சீரீஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை. எடிஷன் நம்பரும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஆர்த்தர் நேம் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக நான் ஒரு அமெரிக்கன் நேம் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எமிலி இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் நேம். அதே மாதிரி ஒரு லாஸ்ட் நேம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அமெரிக்கன் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா வெளியில் போயிட்டு இந்த மாதிரி பென் நேம் ஜென்ரேட்டர் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ஆர்த்தர் நேம் காம்பினேஷன்ஸ் அதுவே காட்டும். அதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபேமஸான பீப்புள் பேர் போட வேண்டாம். அது வந்து இல்லாட்டி இந்த ஆர்த்தரோட பேர் ரொம்ப ஃபேமஸான ஆர்த்தர் பேர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பீப்புள் இந்த பேரில் இருக்காங்களான்றத பார்த்துட்டு வந்து ஆர்த்தர் பேராக வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணணும், உங்கள் பேர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் ஆனால் ஆர்த்தர் நேம் வந்து யூஸ்வலாக வந்து இப்போ மல்டிபிள் புக்ஸ் இதிலே போட போகிறீங்க. இப்போ வந்து ஜாப்பனீஸ் கேரக்டர் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைனீஸ் கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சைனீஸ் நோட் புக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த எமிலி ஃபோர்ட்னி கீழேயே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஜாப்பனீஸ் புக்கை பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தேவையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரை கிளிக் பண்ணி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட எல்லா புக்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து எல்லா புக்கையுமே இப்போ உங்களோட பேர் வந்து உங்கள் பேர் கீழேயே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குறப்ப வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ மேத் ஒர்க் புக் இருக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து கிட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் புக் இருக்கும். அதுக்கப்புறம் சுடுகு புக் இருக்கும். அதில் வந்து சுடுகு மட்டுமே தேடுறவங்களுக்கு வந்து பசில் புக் மட்டுமே தேடுறவங்களுக்கு அந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஆர்த்தர் நேம் வந்து ஒரு 5-6 ஆர்த்தர் நேம் வச்சுருக்கேன். இப்போ பசில் புக்னால் இதுதான் ஆர்த்தர் நேம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆர்த்தர் நேமை வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு கீழேயே ரிலேட்டட் புக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுங்கள். ஒரே ஆர்த்தர் நேம் கிட்ட எல்லா புக்ஸும் பப்ளிஷ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இப்போ மெயின் டிஸ்கிரிப்ஷன். இந்த மெயின் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதை தான் வந்து புக்கு டைட்டிலும் சப்டைட்டிலும் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் வந்து ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு எழுத வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கீவேர்டு இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இந்த புக்கை வந்து ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இது வந்து ஒரு கீவேர்டு. கூகுள் வந்து ரீட் பண்ணிச்சு அப்படின்னா அது காட்டுறதுக்காக வந்து நம்ம வந்து இங்கே ஃபஸ்ட்டு நான் கொடுத்துப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ChatGPTயில் போய் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஐ எம் கிரியேட்டிங் அ புக் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அமேசான். இட் இஸ் அ ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் ரைட்டிங் நோட் புக் வித் 120 pages. ஈச் பேஜ் இட் ஹேஸ் 200 squares per page. இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு புக்கை வந்து கொடுக்கும். இப்போ இந்த இதை வந்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கே கொஞ்ச நாள் கழித்து எல்லாரோட புக்கு டிஸ்கிரிப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து ChatGPTலேருந்து நம்ம எழுதுகிறப்ப எல்லா டிஸ்கிரிப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணிடுவேன். என்ஹான்ஸ் யுவர் ஜாப்பனீஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் கூட வந்து ஓகே. நோட்புக் டிசைன் ஃபார் லேர்னர்ஸ் ஆஃப் ஆல் லெவல்ஸ் வெதர் யூ ஆர் ப்ராக்டிஸிங். இந்த வேர்ட்ஸ் தான் நான் வந்து அப்போ அதை வந்து இதில் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். இது ChatGPTயை வந்து எடுத்துருச்சு. ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்கு.
120 பேஜஸ் இந்த எக்ஸ்டென்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை. அதை பார்த்தாலே வந்து ஏஐ ஜென்ரேட்டர்னு தெரியும். அதே மாதிரி இந்த செக் மார்க்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ வந்து அப்படியே எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர்ஸ் மெயின்டைன் கேரக்டர் ஸ்பேஸிங்லாம் தேவையில்லை. லார்ஜ் கிளியர் கிரிட் ஐடியல் ஃபார் பிகினர்ஸ் இது இருக்கட்டும். என்தியூசியாஸ்டிக் ஓகே. இது வந்து ஜேஎல்பிடிபி ப்ரிப்பரேஷன்லாம் நமக்கு கிடையாது. அண்ட் பர்சனல் ஸ்டடி. கெட் யோர்ஸ் டுடே இருக்கிறத வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது வந்து கால் டு ஆக்ஷன். இது வந்து இப்போ வந்து ரீட் பண்ணி பாருங்கள், திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். என்ஹான்ஸ் யோர் எதையாவது ஏன்னா நம்ம மாத்திரப்ப எங்கேயாவது கிராமர் மிஸ்டேக் விட்ருக்கோமா, எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிடுங்க. நீங்களே வந்து இன்னொரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ பப்ளிஷிங் ரைட்ஸ் வந்து ஐ ஓன் த காப்பிரைட். ஏன்னா இப்போ நம்ம நெட்டில் இருந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ நம்மளுடைய புக்கு தான் இது, வந்து பப்ளிக் டொமைன் புக்கு கிடையாது. ப்ரைமரி ஆடியன்ஸ் இது வந்து செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் இமேஜ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஸோ நோ கொடுத்துடலாம். ரீடிங் ஏஜ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரைமரி மார்க்கெட் ப்ளேஸ் வந்து Amazon.com இருக்கட்டும். கேட்டகரிஸ் இப்போ வந்து கேட்டகரிஸில் வந்து நம்ம வந்து 2 கேட்டகரி வந்து ஒரு புக்குக்கு சூஸ் பண்ணலாம். பட் சூஸ் பண்ணுற கேட்டகரி வந்து இந்த புக்குக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி வந்து கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். இந்த ஹேண்ட் ரைட்டிங்குள்ளே கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை சூஸ் பண்ணுறேன். வேறு இன்னொரு கேட்டகரிக்குள்ளே போட முடியல அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே. பட் வந்து போடுற கேட்டகரி வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் இல்லாட்டி இன்னொரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புக்கு ஏற்கனவே போட்டிருப்பாங்களா காம்படிட்டர், அந்தோட பேஜில் போயிட்டு அவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.